ஐயோ தனக்கு இல்லாத மரியாதையா பாருங்க எனக்கு மரியாதை எடுத்து 5 நிமிஷம் இருக்க மாட்டேன். அமிர்து மகாராஜா நீ ஒரு பக்கம் ஆட்சி போடுறான், அவன் ஒரு பக்கம் அனுமாராட்டம் வெத்தலை போட்டுட்டு உட்காந்தானா உனக்கு ராஜா. நான் ஒரு அரசன். நான் என்ன அரச குலத்துல மரியாதையா பேசுப்பா தேவேந்திரா. இந்த சபையில் யார் யார் அமரணுமோ அவங்கதான் அமரணும். எந்திரா புண்ணிய முடியும் என்னோட அரசன். அப்படியா? என்கிட்ட கோபம் கொள்ள வேண்டாம். அவர்கள் தேவேந்திரமண்ணா இந்த திக்கத்த ராஜாவுக்கு யாரு அழைப்பு கொடுத்தது? ஐயோ நம்மளுடைய நாட்டுக்கு இந்த தெய்வத்துக்கு திங்கட்கிழமை என்றால் மாதத்தில் ஒரு நாள் அனைவற்ற பேரும் வருவாங்க இந்த தேவர் சபைக்கு. மகதராஜ மன்னன் நானு. ஆமா மகதராஜ மன்னன் இங்க என்ன புண்ணிக்கு வந்த? தேவர் சபை எங்களுக்கு தான் வேலை. எத்தனை புண்ணிய முடியும் அப்படியெல்லாம் பேசாதடா. பொன் பொருள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. பொன் பொருள் எல்லாம் பாரு தேவலோகத்துல தேவேந்திர கட்டளை யாரு யாரு வேணாலும் வரலாம். சௌரி புண்ணி கட்டளை இடுவா பிச்சைக்கார புண்ணிக்கு ஐயோ திக்கத்த ராஜா பாவம் கொள்ள வேண்டாம். பாருங்கள் அமருங்கள் அமருங்கள். சிம்மாசனம் போடா அந்த சிம்மாசனம் போடுறாங்க இங்க போய் நாட்டு மண்ணுங்களா சும்மா எடுத்து போட தெய்வலோகம். தாங்கள் யாரு? மகதராஜ மன்னன். வரதராஜ மன்னனா? வரதராஜன் மகதராஜன். மகதராஜ மன்னன் திக்கத்த ராஜா பாருங்க எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்துச்சு. சண்டை வேண்டாம், சமர்ப்போர் வேண்டாம், கம்மன் இருக்க பாக்கலாம். ஐயோ என் சரத்துக்கள் அவருக்கு தருக்குதா? சண்டையில கொள்ள வேண்டாம். தேவேந்திரமண்ணா, ஆனா மாதத்திலே ஒரு முறை இந்த தேவலோகத்திலே தேவசபை கூட்டி நடக்கலாம். அப்படி தேவசபை கூட்டி இருந்தா இந்த தேவ சபையே செகஜோதியாக இருக்கும். சற்று பொறு என்னடா ஆச்சு? சண்டை கொள்ள வேண்டாம். இருங்க, சண்டை கொள்ளாதீங்க. மூஞ்சி பாக்குறேன்னு விவசாய இல்ல. இந்த தேவலோகத்துல குடிக்க தண்ணி கிடையாதா? தண்ணி என்னடா குளத்துல தண்ணி?
அவளை இலக்கார புண்ணிய போயிடா மகாராஜாவே பாத்தியா தண்ணி அவளை இலக்கார புண்ணிய போயிடுச்சா மகாராஜா யாரு உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ யாரு தாழ்ந்த இடத்துல வைக்கணும்னு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. யாரா போடா கேன புண்ணியா மின்னங்க இருக்க கூடாது. சரி 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 சற்று பாருங்கள். மாத்திரை போட்டுக்கோங்க. தேவேந்திரமன்னா, அதாவது மாதம் ஒரு முறை இந்த தேவலோகத்தில் தேவசாமி கூட்டினார். அதாவது சூப்பராக இருக்கும். அதனால இன்றைய தினம் இந்த தேவலோகத்துல தேவர் சபை கூட்டணும்னா, அதாவது ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேவலமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சபர்களை செய்து கொண்டிருக்காங்க. இந்த தேவர் சபையே இரு சூழ்ந்திருக்கிறது. என்ன காரணம்? இந்த தேவர் சபை என்று இல்லாத போல இன்று வந்து இருள் சூழ்ந்தது போல் இருக்கிறது. என்னப்பா இந்த தேவர் சபைக்கு யார் யார் வரலாம்? இந்த தேவர் சபையில புண்ணியம் செய்தவர்கள் வரலாம். சரி, புண்ணியம் செய்யாதவர்கள், அதாவது குழந்தை இல்லாதவர்கள் இந்த தேவர் சபைக்கு வரக்கூடாது என்று கட்டளை. புண்ணியம் செய்தவர் இங்க வரலாம், இந்த தேவர் சபைக்கு வரலாம். புண்ணியம் செய்யாதவர் வரக்கூடாது. புண்ணியம் செய்தவன்றால் உலகத்துல எவன் 16 பிள்ளைகளும் பெற்று சுகமோடு வாழ்றானோ அவன் புண்ணியம் செஞ்சவன். அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். பிள்ளை இல்லாதவன் இங்க வரக்கூடாது. பாவம் செய்தவன். ஆமா, அப்படியா? அப்படிப்பட்டவர்கள் அவனுக்கு எத்தனை குழந்தைங்க கேளுங்க. தனக்கு எத்தனை குழந்தைங்க? நீதான் பிள்ளை இல்லாத நாட்டுக்கு. யாரா சொன்னது? ஏண்டா பக்கத்து வீட்டுல 2 பிள்ளைங்க. பக்கத்து வீட்டுல 2 பிள்ளைங்க. உனக்கு என்னடா? என் பிள்ளைங்க தான்டா அது. அப்படியா? இருக்கட்டும். தனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரு 5-6 இருக்குதுங்க. அப்படியா? நாட்டில் சிறப்பாக வாழ்கிறாயா? ஆமா ஆமா. அப்படியா? ஆகட்டும். நாரதா, உனக்கு என்ன சந்தேகம்? அதாவது அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள விசாரிங்க. தாங்கள் எந்த நாட்டு மன்னர்கள்? மந்திரவாதியாட்டம். தனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? 20ங்க. அப்படியா? சீரும் சிறப்போடு வாழ்கிறாயா? கொண்டாட்டி 20 தான். குழந்தைங்க 20ங்க. தனக்கு எனக்கு 5 குழந்தைங்க. அப்படியா? இந்த நாட்டில் சீரும் சிறப்போடு வாழ்றீங்கல்ல? ஆகட்டும். நான் என்னங்கன்னா ஒரு முறையும் விசாரிப்பதை விட இந்த தேவர் சபையில நீங்க கட்டளை போட்டுருங்களே, பிள்ளை இல்லாதவர் யாரேனும் இருந்தா இந்த தேவர் சபையை எந்திரித்து நிற்க வேண்டும் என்று நீங்க கட்டளை இடுங்க. இந்த தேவர் சபையில பிள்ளை இல்லாதவர்கள் இந்த தேவர் சபைக்கு வந்திருந்தா அவங்க எந்திரிச்சு நிக்கலாம். இந்த தேவர் சபையில நல்லா கேளுங்கப்பா. பாவம் செய்தவர்கள் இந்த புண்ணியலோகத்துக்கு வந்திருந்தா, அதாவது பிள்ளை இல்லாதவர் புண்ணியலோகம் வந்திருந்தா இந்த புண்ணியலோக தின்பதாக எந்திரித்து நின்று எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லலாம். என்னால் தான் புண்ணியலோகமே இருள் சூழ்ந்திருக்குமோ? சரி, தெய்வலோகமே கலங்கமாக்கி விட்டது. அப்படியா? புண்ணியம் செய்தவரே தெய்வலோகம் வர வேண்டும் என்ற கட்டளை. இவன் பாவம் செய்தவன் புண்ணியலோகம் வந்து விட்டான். தேவேந்திரா, என்றுமே இல்லாமல் தேவர் சபையானது களங்கமாகிவிட்டது. இவனால் களங்கமாகிவிட்டது. இனிமேல் நான் இந்த தேவர் சபைக்கு வர மாட்டேன். அப்படியா? அதுபோல இந்த தேவர் சபை எல்லைக்கு இருள் சூழ்ந்து பிள்ளை இல்லாதவன் தேவர் சபைக்கு வந்தானோ, இனிமேல் தேவேந்திரமன்னா தேவலோகத்தில் தேவர் சபை கூட்டினாலும் இந்த தேவலோகமே நான் வரமாட்டேன். நீயா பாத்துக்க. நாரத முடிகிறேன். அதாவது எப்ப இந்த தேவர் சபைக்கு அகமானம் பங்கமாச்சோ இதுக்கு மேல யார்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்ல. நான் வரமாட்டேன். அப்படியா? அட சண்டாளே, நான் ஒரு ஐயர் குலத்தை சேர்ந்தவன். இங்க எதுக்கு வந்த? இந்த தேவலோகத்துல
தேவர் சபை கூடும் நேரத்துல இப்படி ஒரு பெருத்த பகுமானம் செய்து விட்டாய். எதற்காக வந்தாய்? எனக்கோ வயது 60க்கு 60 குறுக்கே 20 சென்று புள்ள பாக்கியம் இல்ல சுவாமி. 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த தேவலோகத்தில் தேவர்கள் முன்னிலையில் மண்டியிட்டு வாதாடி நான் புள்ள பாக்கியம் பெற்று செல்லால் வந்தேன் சுவாமி. என்னிடத்தில் இந்த தேவேந்திரன் எடுத்து பிள்ளை வரம் வேண்டும் என்று வந்தையா? அட சண்டால பாவி, தேவர் சபைக்கு வந்துட்டியா? அட கொல்லாத எப்படி வேணாம்? சண்டாலி பாவி, கொல்லாத எப்படி வேணாம்? இந்த தேவர் சபை எப்படி ஒரு புண்ணியமான சபை. இந்த சபையில் வந்து இப்படி கலகத்தை ஏற்படுத்தி விட்டாயே. ஐயோ என்ன அடிக்காத பாவி, இந்த தேவலோகத்தில் வந்து இப்படி ஒரு பெருத்த கலகத்தை செய்து விட்டாயே. இந்த தேவர் சபையில் மும்மூர்த்தி தேவர்களும் அனைவற்ற பேர்களும் இந்த தேவர் சபைக்கு வந்தாங்க. இந்த தேவ சபையில என்னை இப்படி ஒரு இழிவான வார்த்தைக்கு ஆளாகி விட்டாயே. பிள்ளை வரம் இல்லை என்று ஏண்டா என்னிடத்தில் வரம் கேட்க வந்தாயா? பிள்ளை வரம் நானே தருகிறேன். இந்த பாவத்தை இந்த தேவலோகத்திற்கு வந்து இந்த பெருத்த பாவத்தை செய்து விட்டாயே. இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் தொலைப்பேன்? பிள்ளை இல்லாதவன் இந்த தேவலோகத்துக்கு வரக்கூடாது என்று என்னுடைய கட்டளை இருந்தது. அனைவற்ற தேவாதி தேவர்களும் ஒன்று கூடி இருக்கு சபையில இந்த சபையில பெருத்த அவமானத்தை செய்து விட்டாயே. 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் அமராவதி பொண்ணு லோகத்தில் கூடியிருப்பார். பிள்ளை இல்லாத நாம இறந்தவனா நமக்கு புண்ணிய லோகம் கிடைக்காது என்று
நான் அழுதைக்கண் சிந்தனையுடன் புத்திர பாக்கிய வர அடச்சி நாய என்னுடைய நாட்டுக்கு இதற்கு மேல் நீ ஒருபோதும் வரக்கூடாது தெரிகிறதா? ஓடிட்டு என் நாட்டை தேடி எப்பயும் ஐயோ, நான் இந்த புண்ணியலாகத்தில் என்னதான் செய்வது? இப்படி ஒரு பெருத்த அவமானத்தை செய்து விட்டானே இந்த மிருகண்ட ரிஷியானப்பட்டவன். இந்த பாவத்தை கொண்டு எங்கே சென்று இந்த பாவத்தை கழிப்பது? கங்கை செல்கிறேன். இப்பொழுது கலங்கப்பட்டு விட்டால் காசிக்கு செல்ல வேண்டும். அந்த பாவத்தை போக்க நான் இப்பொழுதே காசிக்கே செல்கிறேன். என்ன சோதனை கடவுளே, பொண்ணுலோகம் வந்து எனக்கு நான் இறந்த விட்டி ஈமகாரியை செய்வதற்கு ஒரு புள்ளவர வாங்கலாம்னு வந்தனே ஆண்டவா. அதுவும் அடித்து உதைத்து அதாகுதம் செய்து தேவசபை என்னால் கலங்கப்பட்டதாம் ஆண்டவா. இனிமேல் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால எனக்கு குழந்தையாகவே இருந்து பாவித்து வந்த என் மனைவி மருத்தாவதி நான் தேவர் சபையில் பங்கப்பட்டதை சொல்லி நான் என் தேவியிடம் போய் மாலை போகிறேன். காவலா ஒரு அரமனை சொல்ல தேடி சொல்ல தேடி
தன் இல்லாசன செல்லும் தருவாயில இப்பொழுது தேவக்கண்ணிகள் வரும் விதம் காண்